இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 4வது நாள். 4வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொறுப்பாத்தில் வைத்து ஒரு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய இந்த தூய வார்த்தையில், பரிசுத்தமான வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் மைய பகுதியில் இருக்கிறோம். இந்த தியானம் அன்பார்ந்தவர்களே, நாம் நற்செய்தி என்றால் என்ன என்பதை ஆழமாக சிந்தித்து வருகிறோம். அதற்கு அடிப்படையாக நாம் எடுத்துக்கொண்ட புத்தகம் ரோமருக்கு எழுதிய புத்தகம், பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய திருமுகம். நேற்றைய தினம் நாம் அதை ஆரம்பித்தோம். முதல் அதிகாரம், முதல் வசனம் நாம் தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த ஒரு காரியம் ஒன்று சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த ரோமியர் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய பவுலடிகளார் இந்த கடிதத்திற்கு ஒரு முன்னுரை தருகிறார். எனவே இப்பொழுது நாம் 2வது வசனத்துக்கு வருவோம். ரோமியர் முதல் அதிகாரம் 2வது வசனம். நேற்றைய தினம் நாம் முதல் வசனத்தை தியானித்தோம். இப்பொழுது 2வது வசனத்தை நாம் தியானித்து நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அங்கே பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார்: நற்செய்தியை தருவதாக கடவுள் இறை வாக்கினர்கள் வழியாக ஏற்கனவே வாக்களித்திருந்தாராம். நற்செய்தியை தருவதாக கடவுள் இறை வாக்கினர்கள் வழியாக ஏற்கனவே வாக்களித்திருந்தாராம். அதாவது இந்த நற்செய்தி பவுலடிகளார் சொந்தமாக உருவாக்குனது ஒன்று அல்ல. இது ஏற்கனவே பைபிளில் இருந்தது என்பதை தான் பவுலடிகளார் அங்கே சொல்லுகிறார். அந்த 2வது வசனத்தில் அவர் அதான் சொல்லுகிறார். இது நான் கண்டுபிடித்தது அல்ல, இது ஏற்கனவே பைபிளில் இருந்துச்சுப்பா. பைபிள்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாடு புத்தகங்களை குறிக்கிறது. அப்போ பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? இது நான் கண்டுபிடித்தது அல்ல, இது நான் உருவாக்கினது அல்ல. இந்த நற்செய்தி ஏற்கனவே இறை வாக்கினர்கள் வழியாக கடவுள் பைபிளில் இறை வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்காரு. இது முன்னாடி இருந்தது ஒன்று. அன்பானவர்களே, இதோடைய பின்னணி இன்னும் நாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தால் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். பவுலடிகளார் ஒரு யூதர். பழைய ஏற்பாட்டு நூல்களை அருமையாக ஆழமாக வாசித்த ஒரு யூதர். இவர் மனமாற்றத்துக்கு முன்னதாக இவர் சவுலாக இருந்தார். சவுலாக இருந்த பொழுது, யூதராக இருந்த பொழுது இந்த இறை வார்த்தையெல்லாம் பைபிள்லாம் கரைச்சி குடித்தவர் அவர். ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த நற்செய்தியை அவர் பார்க்க முடியவில்லை. அவர் பார்த்ததெல்லாம் மோயிசனுடைய சட்டங்கள், திருச்சட்டம் அல்லது கட்டளைகள். கடவுள் மோயிசன் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை தான் அவர் பார்த்தாரே தவிர இந்த நற்செய்தி அவர் பார்க்க முடியவில்லை. ஆனால் மனம் மாற்றம் அடைந்த பிறகு, சவுல் பவுலாக மாறிய பிறகு, இயேசுவால் தொடப்பட்ட பிறகு, அந்த கிறிஸ்துவோடைய ஒளி அவர் மேல் வீசப்பட்ட பிறகு, இப்பொழுது அவர் அந்த பைபிளை, பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது வித்தியாசமாக பார்க்கிறார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அங்கே அவர் கிறிஸ்துவை பார்க்கிறார். எல்லா இடத்திலும் கடவுளுடைய அந்த நற்செய்தியை பார்க்கிறார். ஆக அந்த ஒரு பின்னணியில் தான் அவர் இந்த 2வது வசனத்தை எழுதியிருக்கிறார். இப்பொழுது நான் நற்செய்தியை பார்க்கிறேன். முன்னாடி கட்டளைகள் தான் பார்த்தேன். இப்போ கடவுள் வாக்களித்த இந்த நற்செய்தி நான் இந்த பைபிளில் பார்க்குறேன்ப்பா. இது முன்னாடியே இறை வாக்கினர் வழியாக கொடுத்ததுப்பா. இது நான் உருவாக்குனது அல்ல என்பதை அந்த 2வது வசனத்தில் தெளிவாக அவர் சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை கூறுகிறேன். நற்செய்தியை தருவதாக கடவுள் இறை வாக்கினர்கள் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தாராம்.
திருமறை நூல்னா பைபிளில் அவர் வாக்களித்திருந்தார். ஆக அதுதான் 2வது வசனம். இப்பொழுது 3வது வசனத்துக்கு வருவோம். அன்பாதவர்களே, அந்த 2வது வசனத்தில் இன்னொன்று நான் கூற விரும்புகிறேன். அதாவது லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 25 முதல் 27 முடிய நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 முடி நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த எம்மாவுஸ் என்ற நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த சீடர்களோடு இயேசு இந்த பழைய ஏற்பாட்டில் நூல்களை அவர் விளக்கிச் சொல்வார். அந்த நூல்களில் அந்த பைபிளில் அந்த இறைவாக்கினர்கள் மோசே எழுதிய நூல்களில் இயேசு பற்றி எங்கெங்கே வருகிறது அது எல்லாம் அந்த நற்செய்தியை இந்த இயேசு அந்த சீடர்களுக்கு விளக்கி கூறுவதை அந்த வசனங்கள் தெளிவாக கூறப்படுகிறது. எனவே அதுவும் நீங்கள் அந்த 2வது வசனத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும். இப்பொழுது 3வது வசனம், ரோமர் 1 அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனம் இப்படி தொடங்குகிறது. தொடக்கத்தில் இப்படி இருக்கிறது: இந்த நற்செய்தி, அதாவது பழைய ஏற்பாட்டில் பைபிளில் கடவுள் ஏற்கனவே இறைவாக்கினர் வழியாக சொன்ன நற்செய்தி, அது யாரை பற்றி? இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இந்த நற்செய்தி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவை பற்றியதாகும். 3வது வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. எனக்கு இது மிகவும் ஒரு டச்சிங்காக என்னை தொட்டது. அப்போ நற்செய்தி என்றால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. இப்பொழுது அது வெளியாகிவிட்டது. இன்றைக்கு பல இடங்களில் நற்செய்தி கூட்டங்கள் என்றும் நற்செய்தி பெருவிழாவென்றும் எல்லாம் பேனர் போட்டு நாம் நற்செய்தி கூட்டமெல்லாம் நாம் நடத்தப்படுகிறது. ஆனால் அங்கே உண்மையிலே நற்செய்தி போதிக்கப்படுகிறதா? அவர்கள் பிரசங்கம், அவங்க போதிப்பது, எடுத்துரைப்பது நற்செய்தி தானா என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? இந்த வசனம் அழகாக நமக்கு உதவி செய்கிறது. இந்த நற்செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அப்பொழுது எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாத வேற நல்ல நல்ல காரியங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நற்செய்தி கிடையாது. அது நற்செய்தி கிடையாது. நல்ல நல்ல காரியங்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய நல்ல காரியங்களாக இருக்கலாம், நான் தப்பு என்று சொல்லவில்லை. ஆனால் நற்செய்தி என்று சொல்ல முடியாது. நற்செய்தி எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அங்கே இயேசுவை பற்றி தான் சொல்ல வேண்டும். எது சொன்னாலும் அது இயேசுவோடு தொடர்பு கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நற்செய்தி, 3வது வசனம், இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அது சொன்ன பிறகு 3வது வசனத்தில் மீண்டும் பவுலடிகள் சொல்கிறார், மனிதர் என்ற முறையில் அவர் தாவீதின் வழிமரபினர். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உங்களையும் என்னையும் போன்று ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்தார். எல்லாவற்றிலும் அவர் நம்மை போல் ஆக்கி கொண்டார். எபிரேயர் 2வது அதிகாரம் 17-18 வசனங்கள். எல்லாவற்றிலும் இயேசு நம்மை போல ஆக்கி கொண்டார். எபிரேயர் 2வது அதிகாரம் 17-18. இது எவ்வளோ பெரிய ஆறுதலான ஒரு காரியம் தெரியுமா? இது எவ்வளோ புத்துணர்ச்சி தருகிறது தெரியுமா? அவர் தாவீதின் வழிமரபினர், மனிதர் என்ற முறையில் அவர் தாவீதின் வழிமரபினர். இப்பொழுது நாம் அவரை பின்பற்ற முடியும். அவர் வாழ்ந்தது போல வாழ முடியும். ஏன் வாழ முடியும்? அவர் எல்லாவற்றிலும், ஏதோ ஒரு சில காரியங்கள் அல்ல, எல்லாவற்றிலும் அவர் உங்களையும் என்னையும் போல, தம் சகோதர சகோதரிகளைப் போல அவர் ஆக்கி கொண்டாராம். எல்லாவற்றிலும். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் வாழ்ந்தவாறே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் ஒரு முழு மனிதனாக வாழ்ந்தாரோ அதை போலவே வாழ நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ முடியும். அது ஒரு நம்பிக்கை தருகிறது அந்த வசனம். ஆக அவர் மனிதர் என்ற முறையில் அவர் தாவீதின் வழிமரபினர்.
ஆனால் பவுலடிகளார் அங்கே நிறுத்தவில்லை. இதுதான் மிக முக்கியமானது. அங்கேயே நிறுத்தியிருந்தால் அப்புறம் ஒரு மனிதன் தானே அப்படின்னு போயிருக்கோம். ஆனால் 4வது வசனத்திற்கு வரும்போது, ரோமையர் 1 அதிகாரம் 4வது வசனம், 4வது வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு? அவர் மனிதர் மட்டும் இல்லப்பா, அவர் கடவுள், அவர் கடவுளுடைய மகன், அவர் இறை மகன். எப்படி தெரியும்? அவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. அவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை, இறை மகன் என்ற உண்மை, கடவுளுடைய மகன் என்ற உண்மை, கடவுள் என்ற உண்மை நிலைநாட்டப்பட்டது. அப்போ பாருங்க, அவர் மனிதராக மட்டும் வாழவில்லை, அவர் உண்மையிலேயே கடவுள். அப்போ அந்த 3வது வசனமும் 4வது வசனமும் சேர்த்து வைத்து நாம் வாசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் 100% முழுமையாக ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதே நேரத்தில் அவர் முழுமையாக ஒரு கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள், தந்தையின் மகன், ஒரே பேரான மகன். அப்போ அவர் மனிதனாக வாழ்ந்தாலும் அவர் உண்மையிலேயே கடவுள். இது நமக்கு எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி தருகிறது தெரியுமா? ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அவரை உற்று பார்க்க முடியும். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதுக்காகத்தானே இதெல்லாம் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இதை இன்னும் நம்ம ஆழமாக சிந்திக்க ஒரு வசனம் நமக்கு ஒரு பகுதி உதவியாக இருக்கும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை தண்ணீரின் மீது நடந்தார், தண்ணி மேலே நடந்தார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பகுதி எங்கே வருகிறது என்றால், மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 22 முதல் 33 முடிய வசனங்கள். மீண்டும் கூறுகிறேன், மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 22லிருந்து 33 முடிய வசனங்கள். அங்கே தான் இயேசு இந்த தண்ணி மேலே நடந்ததை நம்ம அங்கே வாசிக்கிறோம். அதில் என்ன இருக்கு? அவர் இயேசு நடந்தார், அப்படி அல்ல அன்பாதவர்களே. தண்ணீரின் மீது யாரும் நடக்க முடியாது. தண்ணி மேலே யாரும் நடக்க, நம்ம கீழே இழுத்துறோம், இட் வில் புல் டவுன். அது நம்ம கீழே இழுத்துறோம். கால் வச்ச உடனே நம்ம கீழே போவோம். அப்போ அந்த இயேசு செய்த அந்த புதுமை, இயேசு செய்தது ஒரு அடையாளம், ஒரு நிழல், ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை விளக்கதான் அங்கே அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன சத்தியம்? இந்த உலகத்தில் பல காரியங்கள் நம்மை கீழே இழுக்கக்கூடியது, பல பிரச்சனைகள் நம்மை கீழே இழுக்கக்கூடியது. எதுவாக இருக்கட்டும், அது பாவமாக இருக்கலாம், அல்லது கோபமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு வியாதி வந்து விட்டால், ஒரு பிரச்சனை வந்து விட்டால் உடனே நாம் சோர்ந்து போகிறோம், நம்ம கீழே இருக்குது. இல்லை நமக்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நம்மை அதிகமாக அன்பு செய்பவர்கள் யாராவது இறந்து விட்டால், இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா, வாழ்க்கை துணைவரோ வாழ்க்கை துணைவியோ அல்லது மக்களோ பெற்றோரோட யாராவது போயிட்டாங்கன்னா உடனே நமக்கு ஒரு வேதனை, உள்ளத்தில் வேதனை. ஒரு சிலர் அப்படியே தளர்ந்து போயிடுறாங்க, வாழ்க்கையில் தளர்ந்து போயிடுறாங்க. அது அவர்களை கீழே இழுக்குது, மனம் தளர்ந்து போயிடுறோம். இப்படி பல காரியங்கள், வியாதியாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், பல காரியங்கள் இந்த உலகத்தில் நம்மை கீழே இழுக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீர் மீது நடந்தார் என்றால் அதனுடைய பொருள், இந்த உலகத்தில் நம்மை எது கீழே எடுத்தாலும் அதன் மீது நாம் நடக்க முடியும், அதன் மீது நாம் ஆட்சி செலுத்த முடியும், அதெல்லாம் நம்முடைய கால் கீழே கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் முழு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் ஒரு முறை கூட சோர்வடையவில்லை, ஒரு முறை கூட மனத்தாங்கல் அடையவில்லை, அவர் ஒரு முறை கூட மனம் தளர்ந்து போகவில்லை, ஒரு முறை கூட அவர் பல முறை சோதிக்கப்பட்டாலும் ஒரு முறை கூட அவர் பாவம் செய்யவில்லை, வாக்குவாதம் செய்யவில்லை. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய உள்ளத்தில் எப்போதும் ஒரு அமைதி, மகிழ்ச்சி எப்பொழுதும் காணப்பட்டது. தந்தையோடு ஒரு ஐக்கியம் எப்பொழுதுமே இருந்தது. ஒரு முறை கூட அவர் என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ என்று அவர் பயப்படவில்லை. முழு மனிதனாக வாழ்ந்தார். ரைட்டு. பேதுரு நடந்தார். அவர் பேதுருவை அழைத்தார், பேதுருவும் அந்த தண்ணீர் மீது நடந்தார். இப்போ பாருங்க, நன்றாக கவனிங்கள். அப்போ இயேசு நமக்கு முன்மாதிரி, அவரை பார்த்து நாம் வாழுகிறோம். அதுதான் பேதுருவும் இயேசுவை பார்த்து இயேசுவை போல தண்ணீர் மீது நடந்தார். ஆனால் அதே நேரத்தில்
பேதுரு தண்ணீருக்குள்ள போகும்போது, மூழ்கும்போது, ஒரு பிரச்சனையில் சிக்கிய போது அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கரங்களை நீட்டி அவரை தூக்கி விடுகிறார், பேதுருவை தூக்கி விடுகிறார். ஏன்? அவர் கடவுள். இந்த 2 கருத்து அங்கே அருமையாக வருகிறது. அவர் மனிதர் மட்டுமல்ல, அவர் உண்மையிலேயே கடவுள். அப்போ அவர் வாழ்ந்தவாறு நாம் வாழ முடியும். ஆனால் அதே நேரத்தில் நம்மை பிரச்சனைகள் கீழே இழுக்கும்போது நாம் தளர்ந்து போய்விட்டால், ஒருவேளை நாம் போய்விட்டால் நாம் பயப்பட தேவையில்லை, நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கடவுள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள். அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் அருமையான கருத்து அங்கே இருக்குது, பார்த்தீங்களா? இதைத்தான் வித்தியாசமாக பவுலடிகளார் இந்த ரோமருக்கு எழுதிய திருமுகம் 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் சேர்த்து கொண்டு வருகிறார். அவர் இந்த நற்செய்தி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. மனிதர் என்ற முறையில் அவர் தாவீதின் வழிமரபினர். அதே நேரத்தில் அவர் கடவுளுடைய மகன், வல்லமை உள்ள கடவுளுடைய மகன். அவர் கடவுள். எப்படி தெரியும்? அவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறது. இதுதாங்க நற்செய்தி. நற்செய்தி இந்த முன்னுரையில் இந்த முதல் அதிகாரம் 1 முதல் 17 முடிய வசனங்களில் அந்த நற்செய்தியை சுருக்கமாக இங்கு கொண்டு வருகிறார் பவுலடிகளார். அப்போ அந்த 4வது வசனம் எப்படி முடியுது? இவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பச்சையாக தமிழை சொல்லுவோன்னா, இவர் தாங்க இயேசு, இவர் தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர் தாங்க இயேசு, இவர் தாங்க உண்மையான இயேசு. அந்த 4வது வசனத்தை அருமையாக முடிக்கிறார். இவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த இயேசு கிறிஸ்து? எப்படி ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்து? இவர் ஒரு மனிதனாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்தார். அதே நேரத்தில் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனை நம்மை கீழே எடுத்தாலும், அவர் உடனடியாக நாம் அவரை அழைக்கும் போது, அவரை பார்த்து கூக்குரலிடும் பொழுது, அவர் கரத்தை நீட்டி நம்மை தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை தியானித்த பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. அதுதான் நான் உங்களுடைய இவ்வளோ மகிழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்க 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 அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெம்பு, ஒரு புதிய ஒரு நம்பிக்கை, புதிய ஒரு சக்தி எனக்கு கிடைத்தது. நான் இனிமேல் எதற்காக பயப்படணும்? பிரச்சனை வருது, துன்பம் வருது, வியாதி வருது, பல இக்கட்டான சூழ்நிலை நான் சந்திக்கிறேன். சில வேளைகளில் நான் கீழே போகிறேன், உடனே இயேசுவே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக அவர் நம்மை காப்பாற்ற தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். இவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு வாழ்ந்த பொழுது முழு மனிதனாக அவர் வாழ்ந்தார், முழு மனிதனாக வாழ்ந்தார். அதே நேரத்தில் அவர் கடவுள். இதை நாம் மறக்கவே கூடாது. பல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது அவரை மக்கள் மனிதனாக மட்டும்தான் பார்த்தாங்க. பொதுவாக அவர் கடவுளாக அவரை பார்க்கவில்லை. அவர் மனிதன், யோசேப்பின் மகன் அல்லவா, இவர் தச்சனின் மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா, இப்படியே தான் பார்த்தாங்க தவிர கடவுளாக பொதுவாக பரிசேயர்களும் அங்கு உள்ள நசரேத்து மக்களும் அவரை கடவுளாக பார்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இது வேறு விதமாக போய்விட்டது. இன்றைக்கு நாம் அவரை கடவுளாக பார்க்கிறோம். நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நம்மை போல வாழ்ந்தார், ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிய மாட்டேங்குது, அதனால் நம்ப முடிய மாட்டேங்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போய்விடுகிறது. நாம் அவரை கடவுளாக மட்டும் பார்க்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நாம் ஒரு முழு மனிதனாக இயேசுவை போல நாம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், அவரை புகழ்ந்து பாடுறோம். எல்லாம் நல்லது, எல்லாம் தேவை, இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் நமக்கு தேவை.
ஆனால் எப்பொழுது நாம் அவர் என்னை போன்ற எல்லாவற்றிலும் ஆக்கி கொண்டு என்னை போல 33 ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று அந்த மாபெரும் உண்மை நான் நம்புகிறோமோ, அதை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் அன்பான சகோதர சகோதரர்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் வாழ முடியும். ஏன்னா அவர் நம்முடைய முன்மாதிரி. இஸ் எ பேட்டர்ன் ஃபார் அவர் லைஃப். அவர் கீழே வந்த வானத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து கீழே வந்த உடனே அவர் நம்முடைய பாவத்திற்காக இறந்திருக்கலாம். அப்பவே நமக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கிடைத்திருக்கும். ஆனால் ஏன் 33 ஆண்டுகள் வாழ வேண்டும்? அவர் வந்த உடனே இறந்திருக்கலாமே. 33 ஆண்டுகள் எதற்கு வாழ்ந்தார் என்றால் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்ட, நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை காட்ட. நான் நடந்தால் உங்களாலும் நடக்க முடியும், நான் இப்படி வாழ்ந்தால் உங்களாலும் வாழ முடியும். அந்த உண்மையை நமக்கு தெரிவிக்க தான் அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். எனவே தான் அந்த 1 யோவான், மீண்டும் அந்த வசனத்தை கூறுகிறேன், 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் வாழ்ந்தவாறே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தவாறே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ கடமைப்பட்டுள்ளோம். நம்மளால முடியும். இனிமேல் நமக்கு சாக்கு போக்கு சொல்ல நமக்கு வாய்ப்பில்லை. அவர் இயேசு தானே, அவரால் முடியும், நான் சாதாரண மனிதன் தானே. இந்த சாக்கு போக்கு பல கிறிஸ்தவர்கள் இதை சொல்லுகிறார்கள். இது இன்றைக்கு நாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் நம்மை போல் ஆக்கி அவர் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருக்கு பசி எடுத்தது, அவருக்கு சோதனை வந்தது, அவருக்கு தாகம் எடுத்தது, ஒரு முழு மனிதனாக வாழ்ந்தார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கையும் வருகிறது, வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவரை போல மாறுவது தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம், கிறிஸ்துவ வாழ்க்கையின் லட்சியம், பர்பஸ், கோல். அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அருமையான நற்செய்தி! அந்த ரோமியர் 1 அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் எவ்வளவு நம்ம தியானிக்கலாம். எவ்வளவு தியானிக்க எவ்வளவு நமக்கு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி தருகிறது, ஒரு நம்பிக்கை தருகிறது. பார்த்தீங்களா? மனிதர் என்ற முறையில் அவர் தாவீதின் வழிமரபினர். ஆனால் அதே நேரத்தில் அவர் இறந்து உயிர் தெழுந்ததால் அவர் கடவுள் என்ற உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் தாங்க உண்மையான இயேசு. இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற கேட்கின்ற இயேசு உண்மையான இயேசு அல்ல. அது புதுமைகள் அற்புதங்கள் மட்டும் செய்கிற இயேசு. இங்கே நம்ம வாழ நமக்கு வழியை சொல்லி தருகிற இயேசு, நம்மை போல வாழ்ந்த இயேசு, பாவத்தை ஜெயித்த இயேசு, துன்பத்தின் மீது வெற்றி கொண்ட இயேசு. அன்மா, இந்த இயேசு தாங்க உண்மையான இயேசு. இவரே ஆண்டவராக இயேசுக்கு அந்த வசனத்தை சொல்ல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இவரே உண்மையான இயேசு கிறிஸ்து. ஆக ஜெபியுங்கள். தந்தையே, அப்பா, ஆவியானவரே, எங்களுக்கு இந்த இயேசுவை அதிகமாக காட்டுங்க. இந்த நற்செய்தியை அதிகமாக புரிந்து கொள்ள, தியானிக்க உம்முடைய அருள் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தாங்க. நாங்களும் இயேசு வாழ்ந்தது போல முழுமையாக இந்த உலகத்தில் வாழவும், ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கூவி உதவிக்காக அழைக்கும் போது அவர் எங்களுக்கு உதவி செய்ய வருவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு அதிகமாக தாங்க என்று நீங்கள் ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக உங்களுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் கடவுள் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.